காலையில் 6 மணிக்கு எழுந்து பையனுக்கு லன்ச், பிரேக்ஃபாஸ்ட், ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 7:00 கிட்ட போய் பையனை எழுப்பி அவனை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி ஸ்கூல் கிளப்பணும். 7:45 8க்குள்ளே பஸ் வரும். கேப் ஏற்றி விட்டுட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு திரும்ப எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகிற என் பையனே 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பான். ஆனால் என் பாப்பா நான் எழுந்திரிக்கிறப்பவே பின்னாடியே எழுந்திரிச்சிரும். அதையும் பார்த்துக்கிட்டு நான் இத்தனை வேலையும் செய்யணும். சில நேரம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, அப்போ பார்த்துப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க டென்னிஸ் விளையாட போயிடுவாங்க மார்னிங்கில். அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் என் பையன் கொஞ்சம் குறும்பு பண்ணாமல் கிளம்பிப்பான். என் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் என் பையனால் பிரச்சனை வரும் கிளம்புறப்போ. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அப்படின்னா அவன் அமைதியாக கிளம்பிடுவான். அடுத்து ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க. எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு பாப்பாவை செகண்ட் ரவுண்ட் தூங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினப்போம். அவங்க கிளம்புறதுக்குள்ளே வீடு ஒரு தலைக்கீழ மாறி இருக்கும். சரி அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு நினச்சா அப்போ தான் வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, நெய்பர்ஸ் வருவாங்க, யாராவது வருவாங்க. நம்ம என்னைக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கோமோ அன்றைக்கி ஒருத்தர் கூட வீட்டுக்கு வரமாட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் அப்படி நடக்குதா, உங்கள் வீட்லேயும் அப்படி நடக்குதான்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நம்ம சிங்க்கை வந்து ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸாவது ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணணும். அவங்க வாஷ் பண்ணுறது, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது, பல வேலைகள் அந்த இடத்துல நடக்கும். என் பையன் பாதி நேரம் வீட்டில் இருக்கிறப்போ சிங்க்கு கிட்ட தான் நிற்பான். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, உன்னால் எப்படி 2 குழந்தைங்கள பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஈவினிங்கில் நான் ஒரு மெய்டு வச்சுருக்கேன், வந்து வீட்டை கூட்டிகிட்டு பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்துட்டு போவாங்க. மற்றபடி காலையிலேருந்து ஃபுல் சமையல் வேலை, பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு. ஒரு 40-45 டேஸ் வரைக்கும் அம்மாவும் அத்தையும் மாற்றி மாற்றி இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. வெளியில் சாப்பிட்டுட்டு இல்லை வெறும் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டேன்ட்டு. எங்கள் அத்தை இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு அங்கே கஷ்டம். அதனால் அவங்க 2 பேருமே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நானே தான் அனுப்பி வச்சேன். எங்கள் பாப்பாக்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா நைட்டில் கண் முழிக்க மாட்டா. நல்லா தூங்கிக்கிறதுனால என்னால் காலையில் எழுந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதா எங்களுக்கு சாப்பாடு செய்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இல்லை. மற்றபடி ஆஃப்டர் டெலிவரி எல்லா விமனுக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குமோ அதெல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பேக் பெயினாக இருக்கட்டும், படுத்து எழுந்தோன்னா டக்குன்னு எழுந்திரிக்க முடியாது, திரும்பி படுக்கிறது கஷ்டமாக இருக்கும், உட்காந்து எழுந்திரிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், நிம்மதியாக சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது, குளிக்க முடியாது. பாப்பா தூங்குகிற நேரத்தில் ஏதாவது பாத்ரூம் போகணும், குளிக்கணுன்னா அந்த வேலையை பார்த்துட்டு பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வர வர வளர்ந்துட்டா, ரொம்ப சேட்டை தாங்க முடிய மாட்டேங்குது. முன்னைக்கு இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இதுக்காக நம்ம வீட்டில் உள்ளவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனாங்கன்னா அவங்க நைட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடும். ஸோ அவங்களாலையும் எனக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கிடையில் நான் லன்ச் வேறு செய்யணும். ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் காய் வெட்டி வச்சுட்டு வருவேன். அப்புறம் போய் பொரியல் பண்ணுவேன், அப்புறம் குழம்பு வைப்பேன். அந்த மாதிரி டைம் எப்படி கிடைக்குதோ அதை வச்சு நான் லன்ச்சையும் ப்ரிப்பேர் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் என்னால் ஏதாவது செய்ய முடியல அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொன்னேன் அப்படின்னா சரி நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் என்கிட்ட பெருசாக எதுவும் கொஷின் பண்ண மாட்டாங்க. அப்படி நாங்கள் வெளியில் சாப்பிட்டா கூட அது மந்த்லி 1 or 2 தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் எப்படி உன்னால் மட்டும் இப்படி பார்த்துக்க முடியுதுன்னு கேட்டு எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஜாலியாக வேறு இருக்கும். அப்பப்போ நான் எல்லா விமனுக்கும் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைங்க. நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா அப்போ வேறு வழி இல்லை, நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒரு பெரியவங்களை வச்சு அவங்கள்ட்ட பசங்களை விட்டுட்டு தான் போகணும். மற்றபடி நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட. அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபேமிலியும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்னால் அது முடியல இது முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு வெறுப்பு தான் வரும். ஈவினிங்கில் சில நேரம் எனக்கு சமையல் பண்ண கிச்சனுக்கு போக லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அப்படின்னுவேன். சரிப்பா நான் உடனே வந்துடுறேன்னுவாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு சொன்னதுலேருந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம அவங்கள சத்தம்லாம் போட முடியாது. ஏன்னா அவங்க வரணும்னு நினச்சி தான் இருப்பாங்க, அவங்களுடைய சிச்சுவேஷன் வர முடியல. அதனால் நம்ம எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க நம்மள்ட்ட நடந்துப்பாங்க. ஸோ எல்லா பக்கமுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் ஸ்மூத்தாக போகும். அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.